இன்னைக்கு நம்ம ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது கர்ப்ப காலத்தில் ஏற்படும் சர்க்கரை நோயை பற்றி பேசுவோம். வணக்கம், நான் டாக்டர் ரோஹித் அவசும், மகப்பேறு மகளிர் மருத்துவர், மேடியன் ஹாஸ்பிட்டல், கொளத்தூர். சர்க்கரை நோய், இது சுகர் ப்ரெக்னன்சி டைமில் பொதுவாகவே இதுக்கு முன்னாடிலாம் 2 to 10% ஆஃப் லேடிஸ்க்கு தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அண்ட் நம்மளோட உணவு பழக்க வகைகளாலையும் அண்ட் நம்ம உடல் எடை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான காரணத்தினாலையும் இப்போ எவ்ரி 10 லேடிஸில் 3 to 4 லேடிஸ்க்காச்சும் இந்த சுகர் டியூரிங் ப்ரெக்னன்சி வருது. இது ஒரு டெம்ப்ரரி சேலஞ்ச் தான் ஃபார் போத் மதர் அண்ட் பேபி. முதல்ல யார் யாருக்கெல்லாம் இந்த சுகர் டியூரிங் ப்ரெக்னன்சி வரும்ன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சிலேயே அவங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா இந்த ப்ரெக்னன்சிலையும் சுகர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஃபேமிலியில் அவங்களோட அம்மா அப்பா தாத்தா பாட்டிக்கு யாருக்காச்சும் சுகர் இருந்துச்சுனாலும் இவங்களுக்கும் ப்ரெக்னென்சி டைமில் சுகர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது, ப்ரீவியஸ் ப்ரெக்னென்சிலே அவங்களுக்கு காரணம் இல்லாமல் அபார்ஷன் ஆகிருக்கு, இல்லை அடிக்கடி அபார்ட் ஆகிட்டே இருக்குது, இல்லை காரணமே இல்லாமல் பாப்பா கருவிலே வந்துட்டு இறந்து போச்சு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஹிஸ்ட்ரி இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு இந்த ப்ரெக்னென்சியில் சுகர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அண்ட் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறவங்க, ரொம்ப உடல் எடை ஜாஸ்தியாக இருக்கிற பேஷண்ட்ஸ், உயர் ரத்த அழுத்தம் இருக்கிற பேஷண்ட்ஸ், இல்லைனா ட்வின் ப்ரெக்னென்சி இரட்டை குழந்தைங்களோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெலாம் இந்த சுகர் டியூரிங் ப்ரெக்னென்சி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த சுகர் டியூரிங் ப்ரெக்னென்சின்னு வரும்போது இது 2 வகையாக பிரிக்கப்படும். ஒன்று, கர்ப்பம் ஆறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சுகர் இருந்திருக்கலாம் அண்ட் அதோடவே வந்துட்டு அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க. இல்லை புதுசாக ப்ரெக்னன்சி டைமில் சுகர் இருக்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா, ஒரு சில டெஸ்டஸ் இருக்குது. லைக் இதை புக்கிங் விசிட்லே அந்த 8 வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டாக யூபிடி பாசிட்டிவ்னு வரும்போதே வந்துட்டு பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் HbA1cன்ற டெஸ்ட் பண்ணுவோம். இந்த HbA1c டெஸ்ட் வந்துட்டு அந்த லெஸ் தென் 6 இருந்துச்சுன்னா ஓகே, இது நார்மல் ப்ரெக்னன்சி, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி சுகர்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இன்கேஸ் அவங்களுக்கு மோர் தென் 6.5 இருக்குது அண்ட் அதுவே வந்துட்டு மோர் தென் 8, 9லாம் இருந்துச்சுன்னா, குழந்தையோட கரு வளர்ந்து உறுப்புகள் டெவலப் ஆகிற டைமில் நம்மளுக்கு அன்கண்ட்ரோல்டு சுகர்ஸ் இருந்தால் அது வந்துட்டு குழந்தையோட டெவலப்மெண்ட்டில் பிரெயின், ஹார்ட்டு, அப்புறமா முதுகுத்தண்டு, ஸ்பைன் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அதுக்கு தான் எல்லா ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம ஒரு வாட்டி ஹெல்த் செக் பண்ணிக்கிட்டு அதில் ஹீமோக்ளோபின் லெவல், தைராய்டு எதுவுமே இல்லையா, சுகர்ஸ்லாம் நார்மலாக இருக்கா, பிபிலாம் நார்மலாக இருக்கான்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த GDM ப்ரெக்னென்சி டைமில் யூஸ்வலாக 5 months கழித்து ஒரு 20 weeks இல்லைனா 24 weeks டைமில் நம்ம வந்துட்டு குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட்டுன்ற ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அதாச்சும் நம்ம பேஷண்ட் வந்துட்டு காலைல சாப்பிட்டுட்டே வந்திருப்பாங்க, அது கழித்து வந்துட்டு நம்ம ஒரு குளுக்கோஸ் கொடுத்து ஒரு 2 hours கழித்து நம்ம பிளட் செக் பண்ணி பார்ப்போம். அது மோர் தென் 140க்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு GDM இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கும் இன்னொரு மாறா GTT, அதாவது குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு ஒரு 75 grams இல்லைனா 100 grams குளுக்கோஸ் கொடுத்துட்டு ஃபாஸ்டிங்கில் ஒரு சாம்பிள் எடுத்து குளுக்கோஸ் கொடுத்த 1 hour கழித்து ஒரு சாம்பிள், 2 hours கழித்து ஒரு சாம்பிள், அந்த மாதிரி கொடுத்து பார்ப்போம். இதில் வேல்யூஸ் வந்துட்டு ஃபாஸ்டிங்கில் லெஸ் தென் 92, 1 hourல லெஸ் தென் 185, இல்லை 2 hours லெஸ் தென் 153 இருந்துச்சுன்னா அது வந்துட்டு நார்மல் ப்ரெக்னன்சி. இதில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா அவங்களுக்கு GDM இருக்கும். நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ் கிளினிக்கு வரும்போது, டாக்டர் இந்த குளுக்கோஸ் கொடுத்து நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வாமிட்டிங்காக இருக்குது, இது கொடுத்து எடுத்தால் கண்டிப்பாக இது ஹையாக தானே காமிக்கும், இப்படி பண்ணணுமா, வெறும் ஃபாஸ்டிங்கும் 2 hours கழித்து பிளட் டெஸ்ட் பண்ணால் போதாதான்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கிடையாதுங்க. நம்ம வந்துட்டு இந்த நார்மல் ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இந்த குளுக்கோஸ் வந்துட்டு கொடுக்கும்போது அந்த 2 hours கேப்பில் அந்த இன்சுலின் லெவல்ஸ் ப்ராப்பராக செக்ரேட் ஆகி அந்த பிளட் குளுக்கோஸ் லெவலில் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம 2 hours கழித்து எடுக்கும்போது அது நார்மல் பிளட் குளுக்கோஸ் லெவல் காமிக்கும். அதுவே GDM மதர்ஸ்க்கு 2 hours அந்த ப்ராப்பராக இன்சுலின் செக்ரேட் ஆகாது. கொடுக்குற குளுக்கோஸுக்கு ப்ராப்பராக இன்சுலின் செக்ரேட் ஆகாத டைமில் நம்மளுக்கு பிளட் குளுக்கோஸ் லெவல் ஜாஸ்தியாக ஏற்படும் அண்டு நம்ம 2 hours கழிச்சு நம்ம சாம்பிள் எடுக்கும்போது அது ஹையாகவே காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம GTT வந்துட்டு எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் பண்ணுறது ரொம்ப முக்கியம்.
சிம்டம்ஸ்ன்னு சொல்லி வரும்போது எல்லா ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ்க்கும் இருக்கிற மாதிரி ஜிடிஎம் மதர்ஸ்க்கும் வந்துட்டு யூடிஐ இன்ஃபெக்ஷன்ஸ், அதாச்சும் யூரின் வந்துட்டு அடிக்கடி ஒன்றுக்கு போகலாம், அதனால யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், உடல் சோர்வு, மயக்கமின்மை எல்லாம் ஏற்படலாம். அண்ட் ரொம்ப காமனாக வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ், கேண்டிடியாசிஸ் வரலாம். இது வந்துட்டு லைக் ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ரொம்ப காமனாக இந்த எல்லா ஜிடிஎம் மதர்ஸ்லேயும் பார்க்கலாம். ஜிடிடி யூஸ்வலாக பார்டர்லைன் ஹையாக இருந்துச்சுன்னா நம்ம மதர்ஸ்க்கு மெடிக்கல் நியூட்ரிஷன் தெரப்பி மட்டும் கொடுப்போம். இது ப்ராப்பராக டயட்டீஷியன் அட்வைஸ் எடுத்துகிட்டு அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட டயட் பிளானை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயட் பிளான்ஸ் கொடுக்கலாம். இல்லை ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு ரொம்ப ஹையாக இருக்குதுன்னா அவங்களுக்கு டேப்லெட் அண்ட் இன்சுலின் தேவைப்படலாம். டேப்லெட்டாக இன்சுலினான்னு கேட்டால் இன்சுலின் தாங்க பெஸ்ட்டு. இது வந்துட்டு மோஸ்ட்லி பேபிக்கு அஃபெக்ட் பண்ணாது. ப்ரெக்னென்சி டைமில் சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்மளுக்கு பாப்பாவோட உடல் எடையும் ரொம்ப ஜாஸ்தியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் ரொம்ப 4 kgsக்கு மேலே இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு டாக்டர் ப்ரீப்ளான்டாகவே சிசேரியன் பிளான் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. இல்லை நம்ம நார்மல் டெலிவரியும் ட்ரை பண்ணும்போது நம்மளோட பாப்பாவோட தோள்பட்டை கொழுப்பு தன்மை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு டெலிவரி டைமில் தோள்பட்டை சிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கலாம். அண்ட் உயர் ரத்த போக்கு, டெலிவரி டைமில் நிறைய ப்ளீடிங் நடந்து ரத்த சோகை ஏற்படுறதுக்கான சான்சஸும் இருக்குது. இதுக்கு போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ்னு சொல்லுவோம். தாய்க்கு சுகர் இருக்கும்போது குழந்தைக்கு உடல் எடை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது போக அவங்களுக்கு பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட சுகர் லெவல் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இது வந்துட்டு நம்ம நியூனேட்டல் ஹைப்போகிளைசீமியான்னு சொல்லுவோம். இதுக்காக பேபியோட சுகர் மானிட்டரிங் தேவைப்படுன்றதுக்காக நம்ம NICU அட்மிஷன் தேவைப்படலாம். பேபியோட சுவாச கோளாறுகள், ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் வரலாம், இல்லை மஞ்சள் காமாலைகள்லாம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நீண்ட காலத்துக்கு அப்புறமா அந்த அம்மாவுக்கு 4 years இல்லைனா 10 years கழித்து அவங்களுக்கு ஜிடிஎம் இருந்துச்சுன்னா டைப் 2 டயபிட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. அவேர்னஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ப்ரிவென்ஷன். ஸ்க்ரீன் early, manage diabetes properly and have a healthy pregnancy journey. Thank you.